ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இன்னைக்கான எபிசோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம சொல்லு ஆமாம் அந்த முக்கியமான 4 பேர் அப்படின்றவங்களுக்குலாம் வந்து இந்த வாரம் கிளம்பிடுவாங்க. ஸோ கப்பலாக போய் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம கூட இன்னும் 2-3 பேர் வந்திருக்காங்க. அவங்களும் கப்பலாக வந்திருக்காங்க. யாருன்னு காமிங்க நமக்கு மக்களுக்கு. ஹாய் சொல்லுங்க மிஸ்டர் பிரபா. ஹாய் மோதி. ஹாய் சொல்லுங்க. வணக்கம் மாப்பிள்ள. ஆமாம். ஸோ அவங்க 2 பேரும் அவங்க கல்யாணத்துக்கு, ஐ மீன் பிரபா கல்யாணத்துக்கு அவங்க 2 பேரும் அப்படி இல்லை அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ஸோ எல்லாருமே ஒட்டுக்கா போய் தேங்க்யூ எடுத்து கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்ப. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஐ மீன் என் கூட நல்லா இருப்ப. சாரி ரோலிங்ல இருக்கு. கிரீன்ல இருக்கா பாத்துக்கோ மோதி. இருக்கு எந்த கிரீன்ல இருக்கான்? இருக்கு. எடிட்டர் பாவம் தான். யாழ் பாருங்க எடிட்டர் நான் பாவம்னது உங்களுக்கு புரியுது சார். பரவாயில்ல, அது நம்மால பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. ஸோ அந்த முக்கியமான 4 பேர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்குள்ள என்ன ஒரு வழியாகிருவாங்க போல 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. சரி மோத்தி, அண்ணனுக்காக இது கூட பண்ண மாட்டேன். அதனால தாங்க எல்லா இடத்துக்கும் கூட வந்துட்டு இருக்கேன். நமக்கு 60 கல்யாணத்துக்கும் அவன் தான் பத்திரிக்கை வருவான். அதனால மோத்திக்கும் நாங்கள் முன்னாடி நின்று பண்ணுவோம். அதனால எனக்கு இல்லை, மோனியில் ஆரம்பித்தான். அந்த பத்திரிக்கை வைக்கிறதுக்கும் என் கூட சுற்றிட்டு இருந்தான். ஸோ இந்த பத்திரிக்கைக்கும் என் கூட மோத்தி இல்லாமல் வரமாட்டேன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நீ மட்டும் பாருங்க, நல்லா க்ளோயிங்லேயே இருக்கான். என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. ஐயோ சாரி. இப்போ தெரியுது ஆக்சுவலாக பிரபா வந்து ஏன் வந்து மோத்தி வேணும்னு அடம் பிடிச்சி அவனும் கூட்டிகிட்டு வந்தான்ட்டு. இவங்க 2 பேர் பண்ணுறத என்னால் பார்க்க முடியாதுன்றான். ஸோ ஃபர்ஸ்ட் வீடு யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டர் டி. என்னடா பிரபா நாட்டுக்கு என்ன கருத்து சொல்ல சொல்லு. சொல்ல நீயே பேசுறான். அவன் கல்யாணம் இதுல பயத்துல இருக்கான். இப்ப பத்திரிக்கை வரைக்கும் வந்துருச்சா? இப்ப கை பிரபா ஏன் வேற வழி இல்ல. இனிமேல் நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போகும். நீ எதுக்கு இந்த முட்டைக்கனை வச்சு உருட்டி பயமுறுத்திட்டு வந்தா எங்க அம்மாட்ட சொல்லிடுவேன் நானு. பி கேர்ஃபுல் பாத்துக்க. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க கால் கட்டுன்னு. எல்லாத்துக்கும் கட்டு தான். எல்லாத்துக்கும் கட்டு. வாய் பூட்டு போட்டுக்கிறோம். ஓ அப்படி சொன்னியா? தெரியல. கட்டு போடுறதுனால வராம இருந்தா சரி. கட்டுலாம் போட மாட்டான். எங்க அம்மாட்ட மாட்டி விட்டுருவான். அதுக்கப்புறம் நம்ம ஜாலியா வந்து வேடிக்கை பார்க்கலாம். மோதி என்னடா கடைசியில நீங்க தாங்க சமாதானத்துக்கு போகணும். என்ன பூணு வந்தனாலும் உங்ககிட்ட தான் வரும் கடைசி. ஐயோ இதை பத்தி நான் யோசிக்கலையே. சொன்ன மாதிரி இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? எல்லாம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன் உங்ககிட்ட. என்கிட்டயா? என்னன்னா நம்ம பிரபா கிட்ட பிரபா இவங்க கிட்ட இதை சொல்லாத அப்படின்னோன்னா கரெக்டாக அவங்களுக்கு தெரிகிற மாதிரி ஏதாவது ஒரு இதில் சொல்லிடுவான். இப்போ நம்ம ஒரு பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணோன்னா அவங்க உட்காந்துருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்க முன்னாடியே கேக் கொண்டு வருவான். ஸோ அதனால பிளான் ஸ்பாயிலரோட நம்பர் 1 பிரபா தான். பிரபா நான் தான் முன்னாடி வந்து நிற்பேன். எதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன்? எல்லாத்துக்குமே அது தெரியும். ஏன் பஞ்சாயத்து உன்னால தான்டா ஆகுது. நீ தான் முன்னாடி வந்து நிற்கிறோம். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டோம். மேலே காமி மிஸ்டர் டி. திவ்யா வந்து எட்டி பார்த்துட்டு போனோம். மேலே. ஸோ இதுதான் வந்து தினேஷோட வீடு. நீ அம்மா அந்த பொண்ணு காமிச்சிட்டு இருக்க. தினேஷ் கால் பண்ணுறான். ஸோ அங்கே தெரியுதா, இங்கேருந்து 2வது மாடி. இப்போ நமக்கு டாட்டா காமிப்பாங்க பாருங்க. ஹாய், அந்த திவ்யாவும் தினேஷும். இது என்னடா உங்க வீடு ஏதோ தப்பா இருக்கு. லைட்டு பிளிங்க் ஆகுறத பார்த்தா ஏதோ சகுனமே சரியில்லையே. அது ஏன் அவன் வீட்டில் வாசம் முன்னாடி மட்டும் லைட் பிளிங்க் ஆகுது? ஹாய், ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து இந்த சேனல்லையும் இதே எபிசோட் வேற மாதிரி டெலிகாஸ்ட் ஆகும். வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். கொஞ்சம் பணக்காரான மாதிரி இருக்கு. ஏன்னா கோடிகளில் பொருளும் கார்த்திகேயன் என் மாப்பிள்ள சொல்லிட்டு போனாரு. லட்சங்களில் பொருளும் தினேஷ். 1000 கூட இல்ல 100 ரூபாய் தான் போலாம். சோ இட்ஸ் ஓகே. இது வந்து புதுசா இறங்கி இருக்கு. அது காயலாங்கடையில வாங்குறது சொல்றியா? வைஃப் இல்லாத. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து புது சோஃபா கவர் வாங்கியிருக்கான். வீட்ல இருந்து எடுத்து வந்த பெட்ஷீட்டா? ஊர்ல இருந்து அம்மா கொடுத்துட்டாங்களா? ராஜமாதாவா? எல்லாரும் ராஜமாதாக்களுக்கு ஒரு வேண்டுகோள். துபாயில இருந்து மருமகள்கள் வர ரெடியா இருக்காங்க. சோ நம்பர் 1 ராஜமாதா. எங்க அம்மா இருக்கு, வெயிட்டிங்ல இருக்கு. என்ன தெரியுமா எங்க அம்மா சொல்லுது? என்கேஜ்மெண்ட் ஆனதுல இருந்து பாக்குறேன் வெறும் இந்து கூட மட்டும்தான் வீடியோ வருது. கரெக்ட் தானே?
கரெக்ட் அவங்க தான். கூட மட்டும் தான் வீடியோ போடணும். அங்கேயும் அதேதான், எங்க அம்மா ஆரம்பிச்சிருச்சு. வரட்டும், வந்த உடனே கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு இருக்கு. நீ எதுக்கும் கொஞ்சம் வர்றதா வரீங்க, நாலு போற மென்டலி, சேர்த்து பிசிக்கலி, பத்தக்கலி எல்லாத்துலயும் நீ ரெடி ஆயிட்டு தான் வரணும். ஓகே, ரெடி ஆயிக்கோ. நான் பிறந்ததுல இருந்தே ரெடிடா. நம்ம சாப்பாட்டை தட்டை போட்டு புடுங்கி தின்னவன் ஞாபகம் இருக்கா? ஆனா இப்ப உனக்கு பரிமாறி கொடுக்குறான். இவன் இப்படியே தான்டா பேசி சுத்திட்டு இருக்கான். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து கொஞ்ச நாள்ல வந்துருவேன். நாள்ல வந்துருவேன். அதுக்கு தான் வந்திருக்கேன். ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்காடா? டேய், ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? கிடையாது. அவளை அந்த பக்கம் அனுப்பிட்டு சொல்லு. ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன்லாம் இல்ல. அது ஒரு ஸ்டெப் எல்லாம் பரவாயில்ல. நீ ஃபைனல் ஸ்டெப்ல நிக்கிற, கீழே வந்து அடி விடுவோம். ஃபைனல் ஸ்டெப்ல இருந்து மறுபடியும் ரிட்டர்ன் வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? மோத்திட்ட கீழ அதை பத்தி நான் பேசின மாட்டிட்டேன். ஏய், இந்த வீடியோ பார்த்துருவோம், மாட்டிக்குவோம். அப்புறம் எதுக்கு என்ன மட்டும் கோத்துடுறா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. இல்ல கேட்டேன், நீ இந்த மாதிரி ஏதாவது முயற்சிகள் எடுத்தியா? இல்ல இல்ல, எப்படியாவது அவளை கல்யாணம் பண்ணுங்கிற முயற்சி மட்டும் தான் எடுத்தேன். கிட்டலாமா இங்க வந்து உருட்டு உன்னத்தில எப்பவே வைக்கணும்னா சொல்லு. எல்லாரும் முன்னாடி இந்த சாட்சியாவே இந்த நிமிஷமே நான் சொன்னதே உருட்டுனா அவர் சொல்றதுல ட்ரம்முடி. டேய், பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. அவர் எவ்வளவு பேர் சொல்றாரு பாரு இது. ஏய், நான் தான் சொல்றேன்ல, பார்ட் 1 நீ எடுத்துக்கிறியா? பொசிஷன் 1 உருட்ல. இல்ல வேணாம், எனக்கு தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க முன்னாடி. சரி, யாரும் வெளியே காமிச்சுக்கிறது இல்ல. ஃபரீத் நம்பர் 1 வச்சுக்கலாமா? ஃபரீத் நம்பர் 1, நான் நம்பர் 2 வச்சுக்கிட்டா? நீ 3யா? இவன் நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். கேவலம் மாட்டிக்குவானே. இவன் மட்டும் இவன் சொல்லிடுவான், இதே அவன் ஒய்ஃப் வச்சுட்டு நல்லா இல்லைன்னு வச்சுக்கோவேன். என்ன சொல்லுவான் சொல்லு? ரசம் நல்லா இல்லம்மா, நெக்ஸ்ட் டைம் பார்த்து வை அப்படின்னு. தங்கம், நம்ம வந்து மோத்தி வந்தா இதே மாதிரி ரசம் வச்சு தரணுமா? வெய் வெய்யா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தா டேய் மெசேஜ் அனுப்பிச்சானா, டேய் மீன் எடுத்து வைடான்ட்டு கேட்டு சாப்பிட்டு கூச்சப்படாதடா. நம்ம தெரியாதா? போனதுக்கு அப்புறம் ஏதாவது சொன்னா சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி எவனும் பிச்சைக்காரனை கூட்டிட்டு வரலையே. முக்கியமா அந்த தடியா வரலையே. நண்பா, இந்த 4 பருக்கைக்கு நான் இவ்வளவு பேச்சு வாங்கணுமா? நான் மானஸ்தேன், வரேன். எப்படி வந்து சாப்பிடுங்க, இதுல என்ன இருக்கு? படுபாவி பசங்க 2 நாள் வச்சு ஓட்டலான்னு பார்த்தா வந்துட்டானுங்க மொத்த கேங்கும் சேர்ந்து. இந்த மைண்ட் அது இருக்கு. இல்ல அப்படி அவன் மறைக்கிறான். இல்ல அது நாளைக்கு காலையில எடுத்து சமைக்க சொல்லுவானே. என்ன கேர்ள்ஸ் கேங்கா? இவங்க குரூப் உயிரோட தான் இருக்கீங்களா? இல்ல அப்ப குட் மார்னிங் வந்துச்சு. என்னது குட் மார்னிங் குட் நைட் அனுப்பிட்டு இருக்காங்களா குரூப்ல? சமாதி பண்ணிட்டாங்க. நீ என்ன பண்ற? அவளுக்கே தெரியாம உன் நம்பரை திவ்யான்னு போட்டு சேவ் பண்ணி அந்த குரூப்ல இறக்குற. மிஸ்டர் டி என்ன இருக்குது? மாறு வேஷம் போட்டு இறங்கு. நேரா இருக்கனால மாறு வேஷம் தான் கண்டுபிடிச்சாங்க. இப்போ நீ போய் சூப்பர் டி அப்படிலாம் பேசாத. நீ நார்மலா இரு. என்ன நடக்குதுன்றத மட்டும் அப்சர்வ் பண்ணி சொல்லு. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல? நான் தான் இல்ல இல்லன்னு தானே சொன்னேன். நீ தானே வம்பா விரட்டி வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க. எனக்கு சொல்லிடுவான். சோ நம்ம குரூப்ல நடக்கிறதெல்லாம் அவகிட்ட சொல்லிட்டு இருந்தா வாழ்க்கை அழிஞ்சிரும்டா நமக்கு. எல்லாத்தையும் சொல்லிடுறேன் ப்ரோ. ஓ அப்படி வரியா? சரி சரி ஓகே. வாழ்க்கை எப்படி? ஓஹோ தேங்க்ஸ். இந்த எபிசோட் பாரு. அவன் இங்க கண் அடிச்சது எனக்கே தெரிஞ்சது. கண் அடிச்சது தெரிஞ்சிருச்சா? நான் பண்ணவே இல்ல. நீ குரூப்ல நடக்கிற எல்லாத்தையும் சொல்லிருவியா ஆண்டியும்? குட் நைட், குட் மார்னிங், ஹாய் गाइस. ஏதாவது நல்லதா சொல்றதுக்கு. நீங்க உங்க 2 பேரையுமே நம்புற மாதிரி இல்லையே. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. ஸோ இது 3வது ரவுண்ட் அடிக்கிறானுங்க. ஃபர்ஸ்ட் வந்தோடனே வேணான்னு சொன்ன ஆரம்பிச்சவனுங்க. ஏய் பிரபா பத்தி ஏதாவது சொன்னானா சொல்றான். இந்த பிரபா ஃபர்ஸ்ட் வந்தோடனே வேணான்னு சொன்னான். இப்போ எடுத்து பார்த்தா 3 ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கான். அதேதான்டா பிரபா. ஒரு மீன் வச்ச போனா போதுன்னு ஒரு மீன் வச்ச. 2வது என்னையே கேட்காம தினேஷ் கிட்ட இன்னொரு மீன் நின்றான். 2 தான்டா வச்சிருக்க. இது 3வது மீன் நினைக்கிறேன். 2வதா? அங்க சாப்பிட்டது டேஸ்டிக்கே ஒண்ணு சாப்பிட்டடா. ஆய் மூட்ல பண்ணுவா. திங்கற புள்ளைய பார்த்து கண்ணு வைக்க. அப்பா ரசத்துல ஜெயிச்சல போய். ஆமா. ஸோ திவ்யாவோட ரசம்
ஃபண்டாப்லஸா இருக்கு. எப்படி இருக்கு? அதேதான் கைப்பக்குவம் தூக்கத்துல இருந்துச்சு நக்குவோம். கைப்பக்குவம் தூக்கத்துல இருந்துச்சு நொக்குமா? நக்குவோம் அப்படின்னா அதெல்லாம் டயலாக் ப்ரோ. அப்புறாணியா இருக்கியாடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அப்படி அது ஒரு எபிசோட்ல மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கைப்பக்குவம் தூக்கத்துல இருந்துச்சு நக்குமா? கைப்பக்குவம் தூக்கத்துல இருந்துச்சு கைய நக்குவோம். இன்று முதல் இதை வந்து ஆட்டோ பின்னால எழுதி வைப்பவர்களுக்கு டிடி அட்ராசிட்டி சார்பாக 1000 ரூபாய் வழங்கப்படும். இதெல்லாம் இதுவே இல்ல ப்ரோ, எதையாவது சொல்லிருக்காங்க. நாளைக்கு நீ திடீர்னு திவ்யா பேர் ஹோட்டல்ல திவ்யா பேர்ல ஒரு ஹோட்டல் ஆரம்பிப்ப. அவ சமையலுக்கு அடிமைன்ட்டு ஒரு 10 போலீஸ் வந்து புடிச்சிட்டு போறதுக்காக என்னடா ஹோட்டல் வச்சிருக்கீங்க? என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா. ஏய் நீ பாட்டுக்கு அடிச்சிட்டு இருக்கியே, எதையாவது கலந்துருக்க போறா? அப்படி இல்ல, முழுத்தீல மட்டும்தான் நாங்க டீ சாப்பிடுறியா? எதுக்கோ ஒரு ட்ரையல் பாக்கட்டடா. ஃபைனல் நோண்டி போட்டு முடிச்சிடலாம்னு பாக்க. நோண்டி நீ பாக்கட்டா என்ன இருக்குன்ட்டு. ஏதாவது உள்ள கில்ல போட்டிருக்காங்க டெஸ்டிங்ன்ட்டு. அது வெஜ் ரசம் பள்ளி ட்ரை பண்ணல. ரசத்துல வெஜ் ஆமா இந்த எலும்பு ரசம் அது இதுன்னு வைப்பாங்கல்ல. பள்ளி ட்ரை பண்றீங்களா? இல்ல ட்ரை பண்ணல இன்னும். தெரியல தங்க இவங்க. அவரு மூஞ்சி வர பார்த்து தான் சாப்பிடணும். நீ மீன் தானடா? வேற எதையாவது கொடுத்துட்டீங்களா? நீ வேற பாவம் கல்யாணம் ஆகிக்கலாம். சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்கு. அதால 3 வாட்டி போட்டு அடிச்சுட்டாடா பாவம். ரொம்ப சீரியஸான டிஸ்கஷன் மாதிரி தெரியும்ல, ஆனா அது கிடையாது. ஒரு நிமிஷம். ஏய் திவ்யா, நீ பாட்டுக்கு டீ வைக்கிறேன்னு நகத்துல இருக்க நெயில் பாலிஷ் உள்ள கொண்டு போய் கலந்து என் ஃப்ரெண்டு வயித்தால போயிட போகுது. டேய் அவ குடுக்குற எதுவும் இன்னைக்கு சாப்பிடாத. நெயில் பாலிஷ் போட்டு கையை விட்டு சமைக்கிறேன்னு எதையாவது உள்ள விட்டுற போறாங்க. அப்பா அப்படி பண்ற எதுக்கு இந்த மாதிரி அழகுக்கு அழகு சேர்க்கிறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்லு, எதையாவது சொல்லு. ஐயோ மைக்கு ஏதோ தப்பா பேசியிருக்கான். என்ன சொன்னான் அது வீடியோல பாருங்க. என்ன சொன்னான்னு சொல்லு. திவ்யா அழகு இல்லன்றியா? திவ்யாவே நீ சொல்லல. நீ என்ன குள்ள சொன்ன பாக்குறாங்க நடக்காதா? இந்துவா தான் சொன்ன. இந்துவோ பேரழகு. ஆமா பேரழகு. போடு நல்லா இருக்கா? அட கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? கத்துக்க வாழ்க்கையில உருப்படணும்னா கத்துக்க. கத்துக்கிறேன் தராரு. எங்க கை காமி திவ்யா, நீயும் கை காமி. இங்க 2 பேர் வைங்க, கேர்ள்ஸ் 2 பேர் கை வைங்க. இது கொஞ்சம் கிளார் அடிக்கும், நல்லா இருக்கும். இல்ல ரெண்டுமே நல்லா இருக்கு. இப்படி வா, கிழக்கு இதுதான். அதான் கிழக்கு. ஆமா நம்ம கிளப்பாக தான் கொடுக்கணும். ஸோ மார்ச் 8ஆம் தேதி ரிசப்ஷனும் மார்ச் 9ஆம் தேதி கல்யாணமும் வச்சிருக்காங்க. யாருக்கு வச்சிருக்கோம். அதனால மேல எந்த ஆப்ஷனும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க வீட்டுல. ஏய் அதனால இதுக்கு மேல நானும் அடி வாங்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வாங்கணும். அதனால கல்யாணத்துக்கு ஃபேமிலியோட வந்துருங்க. தட்டோடயா குங்குமம் எடுத்துக்கோங்க. ஃபேமிலியோட வந்து முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து தேங்காய் போய் கொடுக்கல நாங்க. பட் அதுக்கு மேல நாங்க கரெக்டா எப்ப ரிசப்ஷன் சொல்லுங்க அந்த டைமிங் உள்ள வந்துரும் மண்டபத்துல. இல்லன்னா ஏதாவது வேலை கொடுத்துருவோம். நீ அதுக்கு தான் சொல்றேன். வந்து கூட மாடா இருந்து ஆமா எல்லாமையா மறக்காம வந்துருங்க. நன்றி. லைஃப்பை தொலைச்சிட்டியாடா நானா? ஒரு வழியா மாட்டிக்கிட்டாரு. தெரியும்டா தெரியும். இது எங்களோட கனவு. முக்கியமா என்னோடது ஃபரீதோட கனவு. எல்லாத்துலயும் பிள்ளையாரையும் வைக்கிறாங்க. முருகரை வைக்க சொன்னா வைக்க மாட்டாங்க. முருகர் வேணாம் நமக்கு. நீயும் தானே வேண்டான்னு சொன்ன. நம்ம முருகர் பக்தருங்கிறதுக்காக அவரை மாதிரி நம்ம செயல்பட முடியாது. அவருக்கு தெரியாது, தெரியும்ல. சரி விடு, பிள்ளையாரே வச்சு வாழும். மண்டபத்தை நான் அப்புறமா போறேன் வாங்க கண்டிப்பா எல்லாரும் வாங்க. ரொம்ப சந்தோஷம். கோயில்ல தான் கல்யாணம். அதனால வந்து எல்லாரும் வரலாம் தாராளமாக. கோயில் இடம்னா சொல்றேன். அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். கூடிய சீக்கிரம் சொல்றேன். ஆமா சரி ஓகே. கிரவுட் ஃபார்ம் ஆயிரும். இல்ல 2 கல்யாணம்டா. அவருக்கு தனியா கல்யாணம், உங்களுக்கு தனியா கல்யாணம். எனக்கு 2 கல்யாணம் இப்ப இல்ல. அப்புறம் எனக்கு ஒரு கல்யாணம் சொன்னாதான் இல்லையா? நீ எதுக்கு எப்ப பார்த்து சந்தேகப்பட்டுட்டே இருக்க? இதோ இருக்கு
இதுதான் மஹியா. அது நான் ஒத்துக்கிறேன். இது மக்களே நீங்களே பாருங்க. அப்படியே அங்க திருப்புங்க. அங்க பாத்துட்டு அப்படியே அங்க பாக்குறாங்க. எடிட்டர்னால ஒரு நியாயம் வேணாம் பிரபா. ஏய் நல்லா இருக்குடா. அப்படிதான் இருக்கும். இன்விடேஷன் தான் அடிச்சிச்சு. இதே நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா நல்லா. இந்த கல்யாணம் காலையில. விடிய காலையில. விடிய காத்தால 5 மணிங்கிறது மிகவும் ஏர்லி மார்னிங்டா. அப்ப நீ எந்திரிப்பியா முத? இதெல்லாம் ஓவர் நக்கலு. நான் ஃபர்ஸ்ட் வரப்போற கேங் கல்யாணமே இதுவா. ஆமா. சோ மிஸ்டர் டி இதுவரையும் வந்து எந்த கல்யாணத்துக்கும் வந்தது இல்ல. ஃபர்ஸ்ட் எங்க கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்காப்ல. So we'll see you in marriage. எனக்கு தெரிஞ்ச இதுக்கப்புறம் டைரக்டா மேரேஜ் தான் மீட் பண்ணுவோம். பை பை. டாடா.